கெமிஸ்ட்ரி மாஸ்டர் சேனல்ல ஸோ நேமிங் ரியாக்ஷன்ஸ் சரியா. ஸோ ஃபைனலாக நம்ம ஒரு 2 ஈக்குவேஷன் பார்க்க போகிறோம். அதுக்கடையில் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சரியா. ஸோ ஃபீனாலோட எப்படியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சரியா. என்ன நேம் ரியாக்ஷன்னா கப்ளிங் ரியாக்ஷன் வந்து ஃபீனாலையும் ஈத்தரில் வந்து வில்லியம்சன் சிந்தசிஸ் அப்படிங்கிற ஈக்குவேஷன் பார்க்க போகிறோம். ஸோ இது 2 தான் நேம் ரியாக்ஷன்ஸு. ஸோ இது பிட்வீனில் ஒரு கொஸ்டின் இருக்குது. என்ன கொஸ்டின் அப்படின்னா டெஸ்ட் டு டிஃபரன்ஷியேட் ஆல்கஹால் அண்ட் ஃபீனால். ஆல்கஹால் அண்ட் ஃபீனாலும் ஸோ டெஸ்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கலர் கொடுக்குது அப்படிங்கிறது நம்ம செக் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் கப்ளிங் ரியாக்ஷன் பார்க்கணும். ஸோ கப்ளிங் ரியாக்ஷன் என்ன சொல்றாங்க, பென்சீன் டைசோமைல் குளோரைட் சரி C6H5N2Cl சொல்லலாம், அல்லது பென்சீன் ரிங்ல N2Cl போட்டா அது பேர் பென்சீன் டைசோமைல் குளோரைட். இந்த பென்சீன் டைசோமைல் குளோரைட் ஃபீனால் ரியாக்ட் பண்ண போறோம். ஸோ என்ன கேட்டலிஸ்ட் யூஸ் பண்றோம், சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து கேட்டலிஸ்ட் யூஸ் பண்றோம். ஏன்னா டெம்பரேச்சர் 273 to 278 கெல்வின்ல நம்ம ரியாக்ஷன் கண்டக்ட் பண்றோம். ஸோ கண்டக்ட் பண்ணும்போது இந்த சரிங்களா இந்த Cl இருக்கு பாத்தீங்களா, இந்த Cl என்ன பண்ண போறோம்னா சரியா. ஸோ என்ன சொல்றாங்கன்னா இந்த Cl வந்து வெளியில போயிட்டு அந்த Cl வந்து வெளியில போயிடுது. அப்ப என்ன பண்ணா இந்த ரிங்கு கனெக்ட் ஆகுது. ஸோ அப்ப ரிங்கு கனெக்ட் ஆகும்போது ஸோ இந்த N2 எப்படி ரைட் பண்றாங்கன்னா N டபுள் பாண்ட் N ரைட் பண்றோம், N டபுள் பாண்ட் N சரிங்களா. ஸோ மத்த எந்த சேஞ்சஸ் கிடையாது. ஸோ அப்ப எப்படி சார் இந்த Cl வெளியில போகும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல பாண்ட் கிரியேட் ஆகும்போது இதுல இருந்து ஒரு H வெளியே வரும். இந்த HCl வந்து பின்னாடி வருது, HCl வெளியே வரும். மைனஸ் HCl எலிமினேட் மைனஸ் HCl எலிமினேட் ரிமைனிங் அப்படியே ஜாயின் ஆக போகுது சரியா. திஸ் இஸ் a pair, இது பேர் என்ன சொல்றாங்க, பேரா ஹைட்ராக்சி அசோ பென்சீன். ஸோ ஏன் சார் அசோ அப்படின்னு சொன்னா ஒரு காம்பவுண்ட் வந்து கலர் காம்பவுண்டா இருக்கும், அதனால தான் இந்த காம்பவுண்ட் அசோன்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாம N டபுள் பாண்ட் N ஒரு காம்பவுண்ட் ரிங்ல N டபுள் பாண்ட் இருந்தா திஸ் கால்ட் அசோ சரியா. அப்ப நமக்கு பேரா பொசிஷன் இருக்கிறதுனால பேரா ஹைட்ராக்சி அசோ பென்சீன் சொல்றோம் சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்டா வில்லியம்சன் சிந்தசிஸ்னு ஒரு சிந்தசிஸ் இருக்கு. இது எதில் பார்க்கணும்னா ஈத்தர்ல இருக்கக்கூடிய ஒரு நேம் ரியாக்ஷன் சரிங்களா. ஸோ ஈத்தர் காம்பவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு நேம் ரியாக்ஷன்ஸ் சரியா. இதுல என்னன்னா சோடியம் மீத்தாக்சைடு சரியா. சோடியம் மீத்தாக்சைடு இதுக்குன்னா எத்தில் புரோமைட் போடும். சோடியம் மீத்தாக்சைடு எத்தில் புரோமைட் போட்டு ரியாக்ட் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும்னா மீத்தாக்சி ஈத்தேன் சரிங்களா. மீத்தாக்சி ஈத்தேன் அப்படிங்கிற ப்ராடக்ட் கிடைக்கும் சரிங்களா. அப்ப இங்க என்ன நடக்கும்னா இந்த Naவும் Br நமக்கு மைனஸ் NaBr வெளில வந்துது, மைனஸ் NaBr வெளில வந்துது சரி. அப்ப கிடைக்கிற ப்ராடக்ட் நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா இந்த CH3O கூட சேர்ந்து C2H5 சேருது. இப்ப நமக்கு மீத்தாக்சி சரியா. இதுக்கு அப்ப நமக்கு இந்த ஈத்தர்ல மட்டும் ஒரு முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னா சோ நமக்கு IUPAC நேம் ரைட் பண்ணும்போது நமக்கு ரெண்டு சைடு O கூட ரெண்டு சைடுல கூடிய சோ கார்பன் கவுண்டிங் பார்க்கணும். சோ கார்பன் கவுண்டிங் பார்க்கும்போது இங்க 2 கார்பனுக்கு 1 கார்பன் இருக்கு. அப்ப 1 கார்பன் இருக்கிற இடத்துல O ஆட் பண்ணிக்கணும், அது பேர் மீத்தாக்சி சரி. அப்ப மீத்தாக்சி இங்க 2 கார்பனால மீத்தாக்சி ஈத்தேன் வருது, அதோட IUPAC நேம் சரிங்களா. சரி இதோட நேம் ரியாக்ஷன்ஸ் டோட்டலா யூனிட் லெவல்ல முடிஞ்சிருச்சு சரிங்களா. இந்த நேம் ரியாக்ஷன்ஸ் தான் கண்டிப்பா நமக்கு இந்த வருஷம் பப்ளிக்ல ஒரு क्वेश्चन எதிர்பார்க்க போறோம் சரிங்களா. மொத்தம் ஒரு 8 क्वेश्चन 9 क्वेश्चन தான் இருக்கு. அந்த 8 9 क्वेश्चन பாருங்க, கண்டிப்பா ஒரு நேம் ரியாக்ஷன்ஸ் வருஷம் பப்ளிக்ல எதிர்பார்க்கலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தா ஆல்கஹால் ஃபீனாலையும் சரியா டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான டெஸ்ட் சரிங்களா. ஆல்கஹால் அண்ட் ஃபீனால டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட் சரியா. மொத்தம் நமக்கு ஒரு 3 ரியாக்ட் யூஸ் பண்றோம். ஒன்னு வந்து பென்சீன் டைசோமைல் குளோரைட் சரியா. பென்சீன் டைசோமைல் குளோரைட் அதாவது பென்சீன் ரிங்ல இது பார்த்து மாதிரிதான் மேல பார்த்தா கப்ளிங்ல பார்த்தா அந்த நேம் ரியாக்ட் தான் யூஸ் பண்றாங்க. சோ பென்சீன் டைசோமைல் குளோரைட் போடும்போது எடுத்து எதை போட போறோம்னா ஃபீனால்ல போட்டோம்னா நமக்கு என்ன கலர் கிடைக்கும்னா ரெட் ஆரஞ்சு அப்படிங்கிற ஒரு டை கிடைக்கும் சரியா. இதுவே சோ பென்சீன் டைசோமைல் எடுத்துக்கிட்டு ஆல்கஹால் கூட போட்டா இன்னொரு ரியாக்ஷன். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து பென்சீன் டைசோமைல் குளோரைட் அப்படிங்கிற ஒரு என்னது ரிங் காம்பவுண்ட். அப்ப ரிங் காம்பவுண்டும் இது ரிங் காம்பவுண்ட். அப்ப ஃபீனால ரிங் நமக்கு பென்சீன் டைசோமைல் ரிங் நல்லா பண்ணும், இதுக்கு கூட ஈஸியா அட்டாச் பண்ணிக்கும். இது வந்து ஆல்கஹால் அப்படிங்கிறது ஒரு அலிபாட்டிக் காம்பவுண்ட். சோ அலிபாட்டிக் காம்பவுண்ட்ல அந்த ரியாக்ஷன் நடக்காது. சோ நெக்ஸ்ட் நியூட்ரல் ஃபெரிக் குளோரைட். நியூட்ரல் ஃபெரிக் குளோரைட் எடுத்துட்டு எதை போட போறோம்னா ஃபீனால்ல போட்டோம்னா பர்பிள் கலர் கிடைக்கும். பட் என்ன சொல்றாங்க ஆல்கஹால் வந்து எந்த ஒரு கலரும் கிடைக்காதுன்னு சொல்றாங்க, கோஎட் சொல்யூஷனா கிடைக்கும். சோ நெக்ஸ்ட் சோடியம் லாஸ்ட் ரியாக்ஷன் சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டா சோடியம் ஃபீனாக்சைடு அப்படிங்கிற ப்ராடக்ட் கிடைக்குது. எதுல சரியா ஃபீனால். பட் என்ன சொல்றாங்க do not react with sodium hydroxide. ஆல்கஹால் கூட சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டா ரியாக்ஷன் நடக்காது ஓகேங்களா. ஓகே அடுத்த வீடியோல அடுத்த லெசன்ல இருக்கிற நேம் ரியாக்ஷன்ஸ் பார்க்க போறோம். சோ நம்மளோட வீடியோவை தொடர்ந்து பாருங்க சரியா. இந்த வருஷம் சோ 12th கெமிஸ்ட்ரியில நம்மளோட வீடியோ ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா. முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி வரவங்களுக்கு சண்டை மார்க் வைக்கிறதுக்கான கைடன்ஸ் கொடுக்க போறோம் சரிங்களா. தேங்க்யூ.